நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஏழரசனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. இப்போ சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. குரு பகவான் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் செவ்வாயோட இந்த மாதம் முழுக்க சேர்ந்துருக்க போகிறாரு. இப்போ குருவும் 3வது வீட்டுக்கு போயிட்டார். 3வது வீட்டில் குரு இருக்கார் அப்படிங்கிறது பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராசியிலே விஷப்பாம்பு ராகு உட்காந்துருக்கு, சர்ப்பதோஷத்தோட பிடியிலையும் இருக்கீங்க. இதெல்லாம் வருட கிரகம் தானே ஜோசியரை, எங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. இந்த மாதம் ஏதாவது உருப்படியாக இருக்கா சொல்லுங்கள் ஜோசியரேன்னு கேட்கலாம். சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கார். சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபாதிபதி விரையாதிபதி ரெண்டுமே அவர் தான். அவர் வக்கரம் அடைஞ்சு போயிட்டார் அப்படின்னா வரவு வந்தாலும் அதுக்கு உண்டான செலவு இருக்கும். அப்போ வரவும் செலவும் சமம். 10 ரூபா சேமிக்க முடியலையே, மற்றவனா ஜாலியாக செலவு பண்ணுறான், நான் அனாவசிய செலவு கூட 10 ரூபாய்க்கு பண்ணுறதே இல்லை, கைகாசை எண்ணி தான் செலவு பண்ணுறேன், இருந்தாலும் கூட பெருசாக மிச்சப்படுத்த முடியல. 10 ரூபா தெண்டை செலவு பண்ணாலும் அந்த 10 ரூபாயோட போயிடுது. 10 ரூபா மிச்சம் வச்சுருந்தேன்னா தேவையில்லாத ஏதாவது ஆஸ்பத்திரி செலவாகுது. இது எதுக்காக நான் கொஞ்சம் சந்தோஷமாக செலவாது பண்ணிட்டு போயிடுவேன் ஜோசியரை, மிச்சப்படுத்த எதுவும் வழி இல்லையான்னு கேட்கலாம். இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயணங்கள் பலன் கொடுக்காது. ஏதாவது ஒரு வேலை வெட்டியாக எங்கேயாவது ஒருத்தரை பார்க்க போகிறோம், இல்லை பயணங்கள் தொழில் ரீதியாக ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. அப்போ செவனேன்னு வாழை சுருட்டிட்டு வீட்டில் ஊந்திருக்கிறது நல்லது. நம்ம மெனக்கட்டு இங்கேருந்து 200 கிலோமீட்டர் அலைஞ்சி போய் ஒருத்தனை தேடி கீடி உடம்பு அழுத்து கடையில் சோறு வாங்கி தின்னு உடம்பை கெடுத்துக்கிட்டு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை ஜோசியரை அப்படின்னு புலம்புறதுக்கு செவனேன்னு இருக்கலாம். கூடுமான வரைக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்குங்க. பயணம் போகணுன்னு இருந்தால் ஆன்மீக பயணங்கள் போங்க. ஒரு திருப்பதி போகிறேன், ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன், குடும்பத்தோட பிள்ளைங்களை அழைச்சிட்டு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரி பயணங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம். அது மாதிரி வெளிநாடு போனவங்க சில பேர் வெளிநாடு போய் வேலை கிடைக்காம திரும்புகிற சூழல் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் மாமன் கூப்பிட்டான், மச்சான் கூப்பிட்டான், ஒரு ஏஜென்ட் மூலியமாக விசா எடுத்தேன், இந்த மாதம் அதெல்லாம் தொடாதீங்க, தூக்கி வாரம் போடுங்க, இங்கேருந்து உங்களை மாதம் அத்தனை லட்சம் சம்பளம் வாங்கி தரேன், இத்தனை லட்சம் சம்பளம் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் எங்கேயாவது தெருவில் விட்டு போயிடுவாங்க. நேரம் சரியில்லை. அதனால் இந்த வெளிநாடு போகிற முயற்சி, கடல் கடந்து போகிற முயற்சி இருந்ததுன்னா செவனேன்னு விட்டுருங்க. வெளிநாடுன்னு இல்லை, இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், பெங்களூரில் ஒரு வேலைக்கு கூப்பிட்றான், ஆந்திராவில் ஒரு வேலைக்கு கூப்பிட்றான்னா கூட போகாதீங்க. இருக்கிற இடத்துல கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்கிறது நல்லது. இல்லை அங்கே போனால் 50,000க்கு பதிலாக 60,000 வரும், நான் அப்படியே வளைச்சி கட்டி விடுவேன், வானத்தை வில்லா வளைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, பாலாக போயிடும். இருக்கிறது என்னவோ அதை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 ரூபா குறைவாக வருமானம் வந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி உறவினர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறது தீமையாக தெரியும். நம்ம ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு செய்வோம். சரிப்போ நம்ம சொந்தக்காரனா போயிட்டான், விட்டு கொடுக்க முடியாது, இந்த பாலுங்கட்ட மனசு கேட்காது. அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு உதவி செய்வோம். அடுத்தவனுக்கு ஒன்றுனா ஓடி ஓடி செய்வோம். ஆனால் நமக்கு ஒன்றா எவனும் நிற்க மாட்டான். அது தெரிஞ்சும் போய் அடுத்தவன் வேலையை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு இந்த கிராமத்தில் ஒலுச வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒலுச வேலை செய்கிறது. அதாலேயும் நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். தூரம் நம்ம கஷ்டப்பட்டு கெட்ட பேர் வாங்கிறதுக்கு செவனேன்னு வீட்டில் குந்திருக்கலாம்.
இது மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகளோட கெடுபிடி இருக்கும். ராப்பகலாக வேலை செய்வோம், மாடாக உழைக்கிறோம், ஓடா தேய்கிறேன், ஆனால் நல்ல பேர் இருக்கா ஜோசியர்னா இருக்காது. இதான் சனி வக்கரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆடியில் கொடுக்க போகிறது. சரி, இந்த குரு செவ்வாய் கூட்டணி இருக்க ஏதாவது தேர்மா ஜோசியர்னு கேட்கலாம். குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போ பூமி சேர்க்கை, பொருள் சேர்க்கை, ஏதாவது ஒரு இடம் ஒன்று வாங்கி போடணும். காசு தான் நிறைய செலவாகுது. இருக்கிற நகை நட்டை வச்சுவிட்டாவது ஒரு இடத்த வாங்கி போடுவோம். நகை வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் கொண்டு வச்சுக்கிட்டுருவோம். சில நேரத்தில் சோத்துக்கே நகை வச்சு சோறுதிங்கிற மாதிரி ஆகி போகுது. அதனால் அதை இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு அடவு வச்சு முதல்ல நம்ம கடன்காரன் ஆகிடுவோம். 7.5 சனி அதுதானே நினைக்கிறாரு, செஞ்சுட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு இடத்த வாங்கி போடலாம். தாராளமாக செய்யலாம். இதில் நல்லா இருக்குது. இதுமாதிரி உடன்பிறப்புகளுக்கோ இல்லை கூட பிறந்தவங்க வீட்லேயோ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை முன்னாடி நின்று எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். அதில் 10 ரூபா நமக்கு செலவாக தான் செய்யும். அதை செய்யலாம், தப்பு கிடையாது. பிற்காலத்தில் உங்களுக்கு திரும்ப வர போகிறது தான். இன்றைக்கி யாரை பூணு பூட்டினா நாளைக்கு அவன் வேறு பூணு கொண்டாந்து போடுவான். அப்படி தான் செய்வேணுங்கிறது. மாதிரி கடகராசியில் இருக்க புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். ராசிக்கு 4க்கும் 7க்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கரம் அடைகிறார் அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அது வலிமை இழக்கிறதுங்கிறது நல்லது தான். கல்யாணம் ஆகாத மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ரொம்ப நாளாக வரன்னு பார்க்குறேன், பொண்ணு ஒன்றும் அமைய மாட்டேங்குது சுசிற, அமைஞ்சாலும் ஜாதகம் செட் ஆகலை. பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, ரெண்டும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை. சாதகமும் செட் ஆச்சுன்னா ரோட்டில் போகிற வரோம் சொந்தக்காரன் பங்காளி அங்காளி உரமுறையில் எவனாவது ஒருத்தன் ஏதாவது சொல்லி தட்டி விட்டு போயிடுறான். இப்படியே போயிடுதா வாழ்க்கை முழுக்க, நான் சிங்கிளாகவே இருந்துருவேனா அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ இந்த கல்யாண கனவுகள் நனவாகும். அது மாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வரன் அமையும். ரொம்ப நாளாக வரவும் போகிறவனுக்கு காப்பி போட்டு பச்சை சுச்சி கொடுத்தே எனக்கு கை கால் வலி எடுத்து போச்சுங்கிறவங்களுக்கு கூட இதுக்கு மேலே நல்ல வரன் அமையும். ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறார். ராசிக்கு 6வது வீட்டுக்கு போகிறார். அது வரைக்கும் அவர் 5வது வீட்டில் தான் இருக்கார். 3க்கும் 8க்கும் அதிபதி அவர் 6க்கு வரார் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 8க்கு அதிபதி 6க்கு போகிறார். அப்படிங்கும்போது ஒரு விபரீத ராஜயோகம். கடன் பாக்கிய வசூலாகிடும். அவன்கிட்ட பணம் கொடுத்தேன், ஒருத்தனுக்கு ஜாமீன் சொல்லி வெளியில் பணம் வாங்கி கொடுத்தேன், அவன் எங்கேயோ ஓடி விட்டான், நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் கடைக்காரனுக்கு அப்படின்னு அடுத்தவன் வசதியில் தலையிட்டு நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அதுமாரி உத்தியோகத்துலேயும் லேசாக உங்கள் பொறுப்பில் இருந்து உங்கள் கை ஓங்கும். ஆஃபீஸில் மெல்ல மெல்ல மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரியை நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. சரி, இவன் தான் பொறுப்பாக வேலை பார்க்குறான், நம்ம தான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டோம், இவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கணும், இல்லை ஒரு 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கொடுக்கணும், இனிமேல் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிங்க வருவாங்க. இது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பரவாயில்லடா, எரிஞ்சு விழுந்துட்டு கிடந்தான், இன்றைக்கி தான் ஏதோ நம்ம செய்கிற வேலை இவனுக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்னா அதிகாரிகள் மேலேயும் நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அந்த உறவு அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திட்டம் போட்டு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யணும். ஒரு அரசியலில் இருக்கேன், ஒரு கலைத்துறையில் இருக்கேன், ஒரு பொதுத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் திட்டம் போட்டு வேலைகள் அப்படிங்கிறத செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். 5 மணிக்கு முடிக்கிற வேலை 8 மணிக்கு முடித்தாலும் சரி, அன்னன்னைய வேலை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். பாக்கி வைக்காமல் செஞ்சிங்கன்னா 10 ரூபா காசு பணம் சம்பாதிச்சிடலாம், நல்ல பேரும் கிடைச்சிரும். மற்றபடி ராசிக்குள்ளேயே ராகு இருக்க, சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணுவீங்க. யோக பலம் பெற்ற ஒரு நாளில் போயிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணீங்க. இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக செய்யுங்க. அதோட இந்த ஆடி அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோவிலில் பாம்பு புத்து இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நல்ல பூஜை மனசார செஞ்சுட்டு பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய் எலுமிச்சம்பழம் கலந்து விளக்கு போடுங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இதை தவறாமல் செய்யணும். அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடணும். மாற்றுத்திறனாளிகள், சாலையோரத்தில் இருக்கிற வீடற்றோர், வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்க, இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். ஒரு சாப்பாடு வாங்கி போடலாம், ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு கால்நடையாக போகிறவங்களுக்கு காலில் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.